அக்கா வாட்டர் பாட்டில், நோட்டு, பென்னு, பென்சில்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் காசு அடுத்த வாரம் தான் தருவேன். கொஞ்சம் கடன் தருவீங்களா? ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு கடன் இல்லை நான் சொல்ல போகிறேன். தேவையானது வாங்கிக்கோங்க. ஏற்கனவே எங்கள் கணக்கு இங்கே நிறையா இருக்குது, அதான் கேட்டேன். பரவாயில்ல, இப்போ தேவையானது வாங்கிக்கோங்க. அடுத்த வாரம் கடனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் இல்லை இருக்குது. 400 ரூபா ஆச்சு, நான் எழுதி வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு என் தங்கச்சி சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவா. நான் வரேன். ஏமா உங்களுக்கு கடன் கொடுத்தீங்க? நாளைக்கு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகல எல்லாத்தையும் புதுசாக தானே வாங்கிட்டு போவாங்க. அந்த வீட்டு குழந்தை மட்டும் எல்லாத்தையும் பழசாக தூக்கிட்டு போனால் அந்த குழந்தை மனசு கஷ்டப்படாது. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே யாராவது நோட் புக் வந்து கடனாக கேட்டால் அது கொடுத்துணும்பா. இங்கே காசு பணம் இல்லாமல் படிப்பு நிறுத்தினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. படிப்பு ஒன்றுத்துக்கு மட்டும் தான் ஒருத்தனோட தலையெழுத்தையே மாற்றுற சக்தி இருக்குது. வீடு வாடகைக்கு வேணும், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வாடகை, அட்வான்ஸ் டீட்டெயிலாம் வீட்டிலே சொல்லியிருப்பாங்களே. எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு ஹவுஸ் ஓனராக எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது. டெய்லிலாம் சாப்பிட மாட்டாங்க, வேலை இருக்கிறப்ப தான் சாப்பிடுவாங்க. நான் வேறு எந்த கண்டிஷனுமே போட மாட்டேன். இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. நான் வீட்டில் அவங்ககிட்ட ஒரு தட்டி பேசிட்டு வந்துடுறேன். இப்பதான் எல்லாருமே குடிக்கிறாங்களாமா? எல்லாருமே குடிக்க மாட்டாங்கப்பா. ஒரு சில பேர் குடிக்காதவங்களும் இருக்காங்க. ஏன் நம்ம அப்பா இல்லை? ஒருத்தன் குடிச்சானா தன்னையும் அழிச்சுக்கிட்டு தன்னை சேர்ந்த குடும்பத்தையும் அழிச்சிடறான்ப்பா. நம்ம கடை வாசல்ல கூட ஒருத்தவங்க குடிச்சிட்டு பத்து நின்றாங்கம்மா. இங்கே முக்கால்வாசி பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. குடிக்கிற அன்னைக்கு வீடு தர மாட்டேன்னு சொன்னா அவங்க எங்கே போய் தாங்குவாங்க சொல்லு? அப்படியாவது 1% மாற மாட்டாங்கன்ற ஒரு சின்ன நப்பாசு தான். எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்கறத விட நம்மளால முடிஞ்ச சமுதாயத்துக்கு செய்யலாம்ல, அதுக்கு தான். அக்கா சாக்லேட் எடுத்துக்கிறேன். 10 ரூபா ஆச்சு. வேற ஏதாவது வேணுங்களா? அக்கா டாய்ஸ் பார்க்கணும். உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, போய் பார்க்குறீங்களா? டஸ்ட்பின் உள்ள இருக்குக்கா. டஸ்ட்பின் வாசல்ல தான் இருக்கு, பாருங்க. சாக்லேட் கவர் அவ்வளோ தூரம் போய் போடணுமா? தம்பி இது கொஞ்சம் நீ போட்டுறியா? நான் போய் டாய்ஸ் பார்த்துட்டு வரேன். சரி ஆண்டி. குப்பை தொட்டி கதவு திறந்த உடனே இருக்கு, நீங்களே போய் கொஞ்சம் போட்டு வந்துடுறீங்களா? எப்பா ஒரு நிமிஷம் இங்க வாயா. உங்க குப்பைய வாசல்ல போட்டு போறாங்க. போயிட்டாங்களா? போகட்டும் விடு. சாக்லேட்டை சாப்பிட்டு ஒரு சின்ன பிள்ளை கையில கொடுத்து போட சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கே நியாயமா இருக்கா? நம்ம பொருளை தானே விற்கிறோம், சன்மானம் தெரியல. நம்ம எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. அக்கா குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கணும்க்கா. யூஸ்வலா ஷொட்டரு, டைப்பரு, வைப்ஸு, ஜப்லஸ்லாம் வாங்குவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவா. அக்கா என் கையில 500 ரூபா தான் இருக்கு, எல்லாமே வாங்க முடியுமா? தாராளமா வாங்கலாமே, குவாலிட்டி தான் மாறும். இல்லக்கா, இன்னொரு கடையில விசாரிச்சேன், அங்க செட்டு 2500 ரூபா சொன்னாங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றதே இல்லைங்க. உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதா. A few moments later. நீங்க கேட்டது எல்லாமே இதுல இருக்கு. 500 ரூபா கொடுங்க. இந்தாங்க காசு, நான் வரேன். நம்மளும் ஒரு செட்டா விட்டா நம்மளுக்கு லாபம் தானம்மா. ஒரு கடைக்கு காசு இருக்கிறவங்களும் வருவாங்க, இல்லாதவங்களும் வருவாங்க. நான் ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு 2500 ரூபா சொல்லி இதை தான் வாங்கணும்னு சொல்றதுக்கு பேர் பிசினஸ் இல்லப்பா, அதுக்கு பேர் கொள்ளடிக்கிறது. நம்மளை நம்பி வர கஸ்டமரோட நம்பிக்கை என்னைக்குமே நம்ம வீணாக்கிட கூடாதுப்பா. கடையில் யாரும் இல்லைப்பா? என்ன வேணும் ஆண்டி? குழந்தைக்கு நல்லதா ஒரு டீச்சர் வேணும். இது எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அம்மா இல்லையாப்பா? அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, இதோ வந்துடுவாங்க. நீ ஏன்ப்பா கடையில் வேலை செய்யற? ஸ்கூல் லீவு, அதான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன வேணுங்க? நல்லதா ஒரு டீச்சர் வேணும்க்கா. ஏன்ப்பா யாராவது கஸ்டமர் வந்தா எனக்கு கூப்பிட்டு தானே சொன்னேன். தம்பி கையில் வச்சிருக்கான் பாருங்க, அந்த டீச்சரே நல்லா இருக்கும். 130 ரூபா கொடுங்க. நீங்க ஸ்டார்டிங் தானே, நீங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது? எங்க வீட்டு வாண்டுங்கலாம் வீடியோ கேம் பார்க்குதுங்க. உங்க வீட்டுக்குள்ள பொறுப்பா வேலை செய்யுது. இந்தாங்க, நான் வரேன்க்கா. யாராவது பார்த்தா சின்ன பிள்ளைய வேலை வாங்கன்னு நினைச்சிக்க மாட்டாங்க. நீ எதுக்கு வேலை செய்ய சொல்லு? நீங்க ஃபுல் டே ஒர்க் பண்றீங்க, நான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ண கூடாதா? அம்மாவுக்கு வேலை செஞ்ச வரைக்கும் போதும், நீ போய் விளையாடு.